வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆதியா. இந்த வீடியோவில் ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப குவிக்காக 15 to 20 மினிட்ஸில் செய்கிற இந்த ஒன் பாட் ரெசிபி. இதில் நான் ரைஸுக்கு பதிலாக வரகு அரிசி யூஸ் பண்ணி செய்கிறேன். ஸோ மில்லட் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு வரகு அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வைக்கணும். பொதுவாகவே மில்லட்ஸ் வந்து நல்லா நம்ம சோக் பண்ணி தான் செய்யணும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு, ஒரு ½ வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ½ தக்காளி அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். புதினா கார்னிஷிங்க்கு தேவையான அளவு, ½ டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது, ½ டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிற இந்த கஞ்சி ரொம்ப குவிக்காக பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை குக்கரை நம்ம சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக நோம்பு கஞ்சியில் வந்து வெஜ் நான்வெஜ் எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சோயாவை ஃபைனாக சாப் பண்ணி நல்லா குக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மட்டன் வேணாலும் நீங்கள் ஃபைனாக மின்ஸ் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம். நார்மலாக சும்மா லைட்டாக வதக்கி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுமே நல்ல ஒரு மணம் வருது. ஸோ இந்த அரோமாலேயே நல்ல ஒரு ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்குது. இதை வணக்கி விட்டுட்டு அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது டக்குன்னு ஒன் பை ஒன் ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அதாவது ஒரு 15 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். ஸோ இதையும் நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுட்டு பச்சை மிளகா அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ½ டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் சால்ட், இந்த கம்ப்ளீட் டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணாலே கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாமே மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோயா ஆட் பண்ணாலும் சோயா ஆட் பண்ணலாம். இல்லை நான்வெஜ் ஏதாவது சின்னதாக மின்ஸ் பண்ணி இதை ஆட் பண்ணி குக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பை நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ½ மணி நேரம் ஊற வச்ச மில்லட்ஸ். ஸோ பொதுவாக ரைஸுக்கு பதிலாக மில்லட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ரைஸை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிஷ்ஷை ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஸோ அந்த நோம்பு கஞ்சியில் கூட மில்லட்ஸை நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பொதுவாக வந்து வரகு அரிசி வந்து நம்ம ப்ராப்பராக ரைஸ்க்கான அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் வரகு அரிசிக்கு 1 கப்புக்கு 5 கப் தண்ணி வரைக்கும் விடலாம். ஏன்னா உங்களுக்கு லிக்விடாக வேணும், கஞ்சி மாதிரி வேணுங்கிறனால. ஸோ அதனால் 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. சால்ட் நம்ம முன்னாடியே போட்டுட்டோம். சால்ட் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 4 to 5 விசில் வந்ததுன்னா போதும், கஞ்சி ரெடி ஆயிடும். ரொம்ப குவிக்காக பண்ணிக்கலாம். இதில் வந்து பொதுவாக வரகுல வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறனாலையும் அதே டைமில் வந்து உங்களுக்கு நல்ல பிளாண்டான ஒரு ஃபுட்டு. இது ரொம்ப ஹெவி மசாலாஸ் கிடையாது. பட் நல்ல ஒரு அரோமா வருது பாருங்கள். ஓப்பன் பண்ணதும் எக்ஸலண்ட்டான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கணும். ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் மைல்டாக நல்ல ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி கட் ஹெல்த்துக்கு சூப்பரான இந்த நோம்பு கஞ்சி மில்லட்லேயும் செய்யலாங்கிறனால தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு மில்லட்டில் செஞ்சு காமிச்சோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்லாம் கிடையாது. யார் வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.